ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. சீக்கிரம் போணும். அண்ணே வாங்க. குமார் என்னடா? நீ இருக்கியா? இருக்கிறது நல்லதுதான். இல்லைன்னா நடந்த அத்தனையும் டிராமான்னு இவங்க சொல்லுவாங்க, நீ நம்புவ. நல்ல வேலை இருந்த. அப்பா என்னப்பா இது? எதுக்கு எடுத்தாலும் சண்டைக்கு எடுக்கிறான்? இதெல்லாம் நல்லதுக்கு இல்ல. ஹேய், யார் சண்டைக்கு இழுத்தா? ஏன் அவசரப்படுற? நடந்த உண்மை என்னன்னு தெரிய வேண்டாம்? அம்மா, அண்ணி, ராஜு, வாங்க வாங்க. என்ன பிரச்சனை? வாங்க. இவன் இந்த ஃபைனான்சியர் கூட சேர்ந்துக்கிட்டு ஏதோ திருட்டுத்தனம் பண்றாங்க. அண்ணியரே, பதறி ஒரு பிரயோஜனமும் இல்ல. எல்லாம் சொல்லிட்டாரு. என்ன சார் அமைதியா இருக்கீங்க? வாங்க, விவரம் என்னன்னு சொல்லுங்க. ஹலோ, நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? இரு காயத்ரி, என்ன சொல்றான்னு கேப்போம். நீங்க சொல்லுங்க சார். கண்டு உங்க பேச்சு எங்க கேட்கணும்? இவங்க கூட்டு சேர்ந்துக்கிட்டு ஏதாவது பண்ணிருப்பாங்க, அது நாம கேட்கணுமா? கூட்டு சேர்ந்தது நாங்க இல்ல, நீங்க. அதுதான் இவர் சொல்ல வந்திருக்காரு. போச்சா? எல்லாம் போச்சா? பிரகாஷ் பைனான்சியருக்கு ஆப்போசிட்டானா? போச்சுடா. இனிமே நாம தெருவுக்கு போக வேண்டியதா? சொல்லுங்க சார். நீங்க வாய மூடுங்க. நீ கொஞ்சம் அமைதியா இரு. அவர் என்னதான் சொல்றாருன்னு கேப்போம். சொல்லுங்க சார். இவன் என்ன சொல்லி கொடுத்து கூட்டு வந்தா நீங்க என்ன சொல்ல போறீங்க? சார் என்னன்னா, சார் தப்பா நினைக்காதீங்க. பிரகாஷ் இது வரைக்கும் எனக்கு எதுவும் சொல்லி கொடுக்கவே இல்லை. சொல்லி கொடுத்ததெல்லாம் உங்க ஒய்ஃப் தான். அவங்களுக்கு இந்த வீடு வேணும்னு ஏகாம்பரத்தை கூட்டிட்டு என்னை வந்து பார்த்தாங்க. போச்சு. காயத்ரி மாவோட கதை முடிஞ்சு போச்சு. சார், இதுக்கு மேலேயும் நான் சொல்றதை நீங்க நம்பலன்னா இந்த பத்திரங்களை பாருங்க. உங்களுக்கே உண்மை என்னன்னு புரியும். இந்தாங்க. இந்த பத்திரம் எனக்கு பவர் எழுதி கொடுக்க உங்க எல்லாருக்கும் சம்மதம்ங்கிற பத்திரம். இன்னொன்னு, இந்த வீட்டை அவங்களுக்கு நீங்க எல்லாரும் மனப்பூர்வமா எழுதி கொடுத்து கையெழுத்து போட்ட பத்திரம். சார், இந்த சொத்து முழுக்க இவங்க கைக்கு வரணும், இந்த வீட்டையே ஆளணுங்கிறதா இவங்களோட ஆசை. அதுவும் இல்லாம உங்க அம்மாவையும் அப்பாவையும் தம்பிகளையும் வீட்டை விட்டு விரட்டிட்டு உங்களையும் கைக்குள்ள போட்டுட்டு இங்க ஆட்சி செய்யணுங்கிறதா இவங்களோட திட்டமே. மேடம், மாமா.
போச்சு எல்லாம் போச்சு மனுஷி அடி டேய் நிறுத்துடா அடிக்காதடா இவ பேச்ச நம்பி உங்களெல்லாம் எதிரியா பாத்துட்டேனேப்பா குமார் இல்லடா டேய் விடுடா டேய் குமார் மொத்த குடும்பத்தையும் எனக்கு எதிரியாக்கிட்டல பாவி படுபாவி ஏன்டி உனக்கு இவ்வளவு வெறி நீ எல்லாம் ஒரு மனுஷியா பாரு இப்ப இவங்க என்ன தடுக்கிறாங்க நியாயமா நீ இவங்களுக்கு செஞ்ச கொடுமைக்கு இவங்க தான் உன்னை தூக்கி போட்டு மிதிக்கணும் மாமா ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க வேணாம்டா டேய் விடுடா டேய் இவளை கொண்டுட்டு நான் ஜெயிலுக்கு போறேன்டா நீ வீட்டை பாத்துக்கடா இவன் சொல்லும் போதெல்லாம் நான் நம்பலையே உன் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன் கேடு கட்டவளை என் அப்பா அம்மா என் குடும்பத்தை நடுத்தரல நிப்பாட்டுவியா விடுறா நீ உடந்தையா இல்ல சகல இதையெல்லாம் நான் பிரகாஷ் கிட்ட சொன்னேங்கிறதுக்கு என்ன போட்டு மிதிச்சாலும் சகல போடி வெளியா இனி ஒரு நிமிஷம் கூட நீங்க இருக்க கூடாது போடி உன் நேரத்து வீட்டுல பண்ணக்கூடாது டேய் போடி இங்க வா வாங்க போடி கொஞ்சம் போக வெளியா போகடி இல்லைங்க நான் பண்ணல நான் பண்ணலங்க என்னை வீட்டை விட்டு அனுப்பாதீங்க வேணாங்க என்னக்கா இந்த நேரத்துல ஏன் முகம்லாம் இப்படி வேர்த்திருக்கு? கனவுடி, கெட்ட கனவு. கெட்ட கனவா? என்ன பேய் கனவு கண்டியா? அதெல்லாம் இல்ல. உன்னையும் என்னையும் என் புருஷன் எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த வீட்டை விட்டு விரட்டுற மாதிரி கனவு. என்னக்கா சொல்ற? ஆமாண்டி. உன் ஆர்டர்ல மேடம் கையெழுத்து போடுவாங்க. நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும். எத்தனை % வேணும்? ஒரு நயா பைசா வேணாம். ஆனா எங்க வீட்டு கேஸ் விஷயமா நீ அண்ணியார் ஏகாம்பரம் என்னெல்லாம் தில்லுமுள்ளு பண்ணிருக்கீங்கன்னு சொல்ல முடியுமா? இனி ஒரு நிமிஷம் கூட நீங்க கூடாது. போடி. உன் நேரத்து வீட்ல பண்ண கூடாது. டேய் போடி, இங்க வா. வாங்க. அந்த ஃபைனான்சியர் எல்லா உண்மையும் சொல்லி அத பிரகாஷ் இவர்கிட்ட சொல்லி இவரும் அதை நம்பி நம்மள அடிச்சு வீட்டை விட்டு துரத்திட்டாரு. அக்கா, இப்போ மணி என்னன்னு சொல்லு. ஒரு 4 இருக்கும்க்கா. அதிகாலையில கண்ட கனவு பழிக்கொன்னு சொல்லுவாங்கல்ல. ஐயோ அக்கா, என்னக்கா நீ இப்படி பேசினா எப்படி? நினைச்சு பார்க்கவே பயமா இருக்குடி. அது வெறும் கனவுக்கா. இல்ல வினோ, அது கனவுன்னு நம்பவே முடியல. அக்கா, உன்னை யாராலையும் அசைக்க முடியாதுக்கா. நீ தேவையில்லாம பயப்படுற. நீ ஆள பிறந்தவக்கா. ஒன்ன ரோட்ல தள்ளுற அளவுக்கு இங்க யாருக்கு தைரியம் வரப்போகுது? இன்னும் சொல்ல போனா மாமா என்ன சொன்னாரு? எழுதி வாங்கினாதான் என்னன்னு சொன்னாருல்ல. நீ என்னடான்னா கனவு கண்ட அதை கண்டேன்னு. இல்லடி, அதிகாலையில கண்ட கனவு பழிக்கொன்னு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ பேசாம இங்கேயே படுத்து தூங்கு. நான் பக்கத்திலேயே இருக்கேன். வாக்கா, வாக்கா, வா. என்னங்க, எழுந்துருங்க. என்ன எந்திரிங்கன்றல. ஏந்திரிக்கிறேன் இரு. போற வீரம். அக்கா, வாக்கா, வந்து படு. அத பத்திலாம் யோசிக்காத. வா, படு. ஏதோ வழி
வழியில இன்னொரு நண்பனை பார்த்ததுனால அவங்ககிட்டயும் கொஞ்சம் காசு வாங்கணும். இல்ல நம்ம கதி அதோ கதி தான். அதான் 10 இட்லி உள்ள தள்ளினியா? என்னக்கா நீங்க உள்ள தள்ளுனதை நான் பார்த்தனே. சரி விடுங்கக்கா, கையில இருந்த காசுக்கு ஓரளவுக்கு வயிறு நிறைஞ்சிருச்சு. ஆமா ஆமா, நிறையும். இப்ப கையில இன்னும் 40 ரூபா தான் இருக்கு. இப்ப என்னக்கா பண்றது? இருக்க இடம் இல்லாம தானே ஷெல்டருக்கு போனோம். இப்ப அங்கேயும் பிரச்சனை. ஏதோ ஒரு நாள் நைட்டு தூங்கணும். இனிமே சாப்பாட்டுக்கும் வழி இல்ல. இப்ப என்னக்கா பண்றது? வேற என்ன, பிச்சை தான் எடுக்கணும். ஆ, அக்கா அங்க பாருங்கக்கா. ஏய் உட்கார். ஏன்க்கா ஒளிய சொல்றீங்க? ஏன்னா சுடு தண்ணி மறந்து போச்சா? பாரு, கையில பெரிய பையெல்லாம் வச்சிருக்கா. உள்ள என்ன வச்சிருக்கான்னு தெரியல. இப்ப நம்மள பார்த்தா ரோடுன்னு கூட பார்க்காம அடிச்சாலும் அடிப்பா. அது சரி, உங்க பொழப்பு இப்படி ஆயிப்போச்சேக்கா. எல்லாம் என் நேரண்டி. இப்ப கூட பழைய துணி மிஸ் ஆயிடுச்சு. இந்த பழைய துணி திருடா இருக்கால, அவனால ஒரே பிரச்சனை. நேத்து கூட ஒரு போர்வை திருடிட்டு போயிட்டான். என்ன சொல்ற? அப்ப உங்க வீட்ல திருடிட்டு தான் எங்க வீட்டுக்கு வந்தானா? இருக்கலாம் தாரணி, உங்க வீட்லமா திருட வந்தான்? ஆமா, எங்க வீட்ல வந்து துணி திருட பார்த்தான். நான் சத்தம் போட்டு ஓடிட்டான். மறுபடியும் வந்தான். நான் குளிக்கிறதுக்காக காய வச்ச தண்ணி எடுத்து அப்படியே ஊத்துனேன். அந்த திருட அலறி அடிச்சு ஓடிட்டான். சூப்பர் தாரணி. அக்கா கேட்டிங்களா? தாரிணி நம்மள நினைச்சு ஊத்தல, திருடன் நினைச்சு ஊத்திருக்கா. அக்கா வாங்கக்கா, இங்கேயே தாரணையை மடக்கி நம்ம நிலைமையை எடுத்து சொல்லுவோம். அவன் நம்மள நிச்சயம் வீட்டுக்கு கூட்டிட்டு போவான். ம், அதுவும் சரிதான். வாங்க. எங்கக்கா தாரிணிய காணோம்? ஆ, ஏமா மேடம் 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 கொஞ்சம் நில்லுங்க. உங்க கூட ஒரு பொண்ணு பேசிட்டு இருந்துச்சே, அந்த பொண்ணு எங்க? அவ ஆட்டோ பிடிச்சு போயிட்டா. ஆட்டோல போயிடுச்சா? அக்கா வாங்க போலாம். எங்கடி கூப்பிடுற? அக்கா வாங்க வீட்டுக்கு போலாம். இந்நேரத்துல அண்ணன் இருக்க மாட்டாரு, சுரேஷ் தம்பி இருக்காது. வாக்கா போய் சட்டு புட்டுன்னு இறக்கம் வர்ற மாதிரி பேசி காரியத்தை சாதிக்கலாம். தாரணி நம்மள உள்ள சேர்த்துக்கிட்டா யாராலையும் நம்மள வெளிய துரத்த முடியாது. வாக்கா வாங்க, யோசனை பண்ணா வாங்க வாங்க. ஐயோ மோனி குட்டி, கண்ணே மோனி குட்டி நில்லு குட்டி. ஐயோ இருப்பா நில்லுப்பா. ஐயோ ட்ரெஸ் போடுறா குட்டி. ஐயோ இப்படி சுத்த விடாத, நீ முடியல. மோனி குட்டி சித்தப்பா விடிய காலையில இருந்து வேலை செஞ்சு ரொம்ப டயர்டா இருக்கு. என்னப்பா அது குழந்தையோட ஓடி பிடிச்சி விளையாடிட்டு இருக்க? ஏங்க ஏன் கேக்குறீங்க? ஸ்கூலுக்கு ரெடியாக யூனிஃபார்ம் போடுன்னு சொன்னா போட மாட்டேன்னு அடம் பிடிக்குதுங்க. கிச்சன்ல வேற வேலை நிறைய இருக்கு. நான் போட்டு விடுறேன். வேண்டாங்க ஐயா, நேத்து எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு திலகா என்ன திட்டு வாங்கினாங்க. வீணா எதுக்குங்க வம்பு? மோனிக்குட்டி என் பேத்திப்பா, அவ ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சதுல இருந்து நான் தான் போட்டு விடுறேன். சரிங்க ஐயா, உங்களுக்கு புண்ணியமா போவோம். இன்னும் ஏகப்பட்ட வேலை இருக்குது. அடா செல்லும், தாத்தா கிட்ட வந்து யூனிஃபார்ம் போட்டுக்கவா. அக்கா, வினு, அந்த கனவை நினைச்சாலே பயமா இருக்கு. அக்கா நீ எதையும் யோசிக்காதக்கா. நீ அத பத்தியே யோசிச்சன் வையேன், மாமா உன் முகத்தை பார்த்துட்டு என்ன ஏதுன்னு கேட்பாரு. அப்படி கேட்டா பிரச்சனை நமக்கு தான்க்கா. ரெடி ஆயாச்சு. தாத்தா இன்னைக்கு என்ன டேட்? ஜூன் 17. ஓ அப்படியா, ஓகே. மோனிக்குட்டி, அந்த ஃபைனான்சியருக்கு 1.25 கோடிக்கு வட்டி கட்டணும். நாள் வேற நெருங்கிக்கிட்டே இருக்கு. அது எப்படி புரட்ட போறேன்னு தெரியல. அதான் பயமா இருக்கு. அக்கா, ஃபைனான்சியருக்கு ஃபோன் பண்ணி கொஞ்சம் டைம் கேளுக்கா. ஏகாம்பரம், அந்த சத்யா கையெழுத்து போட மாட்டேன்னு சொன்னாங்கல்ல, அதனால அவங்கள டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்ப புதுசா அந்த போஸ்டுக்கு வந்திருக்கவங்க கிட்ட நம்ம கையெழுத்து வாங்க ட்ரை பண்ணுவோம். என்ன சொல்றீங்க? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஏன் அவசரப்படுறீங்க? காயத்ரி ஃபோன் பண்றாங்க, பேசுங்க. சொல்லுங்க மேடம். சார், இப்போதைக்கு என்னால வட்டி கட்ட முடியாது. 2 மாசம் டைம் கொடுங்க, நான் கொஞ்சம் கொஞ்சமா கட்டிடுறேன். என்ன மேடம் விளையாடுறீங்களா? என்ன பொறுத்த வரைக்கும் பண விஷயத்துல நான் ரொம்ப கராரான ஆளு. எண்ணி 30வது நாள் வட்டி கட்டலன்னு வச்சுக்கோங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி என்கிட்ட இருக்கிற எல்லா டாக்குமெண்ட்ஸையும் எடுத்துக்கிட்டு நேரா போய் அந்த பிரகாஷ் கிட்டையும் உங்க புருஷன் கிட்டையும் எல்லாத்தையும் போட்டு கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் உங்க லைஃபை பத்தி யோசிங்க. இப்பவே 10 நாள் முடிஞ்சு போச்சு, இன்னும் 20 நாள் தான் இருக்கு.
அதுக்குள்ள பணத்தை புரட்டுற வழியை பாருங்க. இந்த டைம் கேட்கறதெல்லாம் எனக்கு பிடிக்காது. இதெல்லாம் நீங்க மீறினா நான் சொன்ன மாதிரி செஞ்சிருவேன், பாத்துக்குங்க. அக்கா என்னக்கா சொல்றான்? ரொம்ப ஓவரா மிரட்டுறான். இவனை வேற மாதிரி தான் டீல் பண்ணணும், இல்லைன்னா நமக்கு ஆபத்தாயிடும். ஏய், ஆன் பண்ணி ஸ்பீக்கர்ல போடு. சரிங்க. ஹலோ ஹலோ ஏகாம்பரம், சொல்லுங்க மேடம். அந்த ஃபைனான்சியர் வட்டி கேட்டு ரொம்ப ஓவரா என்ன டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். அவனை உங்க ஆளுங்களை வச்சு 2 தட்டு தட்டி வைங்க. அப்பதான் அவன் என்கிட்ட பணம் கேட்டு டார்ச்சர் பண்ண மாட்டான். அது எப்படி மேடம் முடியும்? நான் சொன்னதை செய்யுங்க. ஓ, என்னையே அடிக்க ஆளை ஏற்பாடு பண்றாங்களா? நான் யாருங்கிறத இன்னைக்கே காட்டேன். சார் அப்படிலாம் எதுவும் பண்ணாதீங்க, பிரச்சனை ஆயிடும் சார். நான் இதை வேற மாதிரி டீல் பண்ணி அவங்க கிட்ட பணத்தை வாங்கிக்கிறேன். சார் வரேன் சார். இன்னைக்கு இருக்கு ஆப்பு காயத்ரிக்கு. ஏய் மோனிகுட்டி, ஸ்கூலுக்கு ரெடி ஆயிட்டியா? கியூட்டா இருக்கியே. தேங்க் யூ மம்மி. இன்னைக்கு டேட் ஜூன் 17 தானே? ஆமா, ஜூன் 17 தான். அதுக்கு என்ன இப்போ? என்ன மம்மி நீங்க மறந்துட்டீங்களா? என்ன என்ன மோனிகுட்டி, ஜூன் 17 இன்னைக்குதான். என்ன விஷயம்? என்ன டாடி நீங்களும் மறந்துட்டீங்களா? மாமா மோனி என்ன சொல்ல வரா? தெரியலையே. செல்லக்குட்டி, என்னம்மா சொல்லு. டாடி மம்மி உட்காருங்க. மம்மி டாடி ஹாப்பி வெட்டிங் டே. தேங்க்யூ தேங்க்யூ மோனிகுட்டி. மோனிகுட்டி. வெல்கம் மம்மி டாடி. பாருங்க, நாமளே மறந்துட்டோம். என் மோனிகுட்டி ஞாபகம் வச்சிருக்கா. பாய் மம்மி. பாய் டாடி. எனக்கு ஸ்கூல் டைம் ஆச்சு. சரி, கிளம்புறேன். சரி, பை. அக்கா வாழ்த்துக்கள். Thank you. மாமா வாழ்த்துக்கள். thanks, எப்படிக்கா இந்த நாளை மறந்த நீ? எங்கடி இங்க இருக்கிற பிரச்சனையில இதெல்லாம் எங்க ஞாபகம் வச்சுக்க முடியுது? ஆமா காயத்ரி, இந்த வீட்டுல நம்மளால எதையும் நிம்மதியா யோசிக்க கூட முடியல. சரி, நான் ஆபீஸ்க்கு பெர்மிஷன் போட்டுறேன், நீ பெர்மிஷன் போட்டுற, நம்ம கோயிலுக்கு போயிட்டு வரலாம். சரிங்க. இந்தாங்க காஃபி. எனக்கு எதுவும் வேணாம். காஃபி குடிச்சு என்ன பண்ண போறேன்? இங்க வைக்கிற அப்புறமா குடிங்க. எங்க குளிக்கிறீங்களா? தண்ணி காய வைக்கவா? ஒண்ணு வேணாம்னு சொன்னல. பா பா. வந்துட்டான். என்னது? யூசுவலா அக்கா தான் கோச்சுப்பாங்க, மாமா கோச்சுக்கிறாரு. அக்கா என்னாச்சு? ஒண்ணும் இல்லையே. அக்கா என்கிட்ட மறைக்காதீங்க. 2 பேரோட நடவடிக்கையும் நான் அப்பல இருந்து பாத்துட்டு இருக்கேன். என்னாச்சு? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே சத்யா. இங்க வாங்க. இப்ப எதுக்குக்கா அழறீங்க? எல்லாம் என் நேரம் சத்யா. அக்கா என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க. என் விதி. முதல்ல என்னன்னு சொல்லுங்கக்கா. இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்தே தண்ட சோறு தின்றோமேன்னு என் மனசு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க. ஆனா என்னக்கா இப்படி எல்லாம் பேசுறீங்க? அவரு வேலை வெட்டிக்கு போனா எனக்கு இப்படி எல்லாம் தோணுமா? நேத்து நைட்டு அக்கா வேலைக்கு போ சொன்னா அவர் எனக்கு யோசனை சொல்றாரு. இத்தனை பிரச்சனை இருக்கும்போது அவரை சுகத்தை தேடி அலைஞ்சா என்ன பண்ண முடியும் சத்யா? நீ ஏன் சொல்லு. என்ன சத்யா, அண்ணி ஏன் அழறாங்க? அண்ணி, அன்னைக்கு மளிகை விஷயம் பேசுறப்ப உங்களை காயப்படுத்துற மாதிரி பேசிருந்தா சாரி அண்ணி. நீங்க எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. கடன் வாங்கியாவது நான் உங்க குடும்பத்தை காப்பாத்துவேன். என்ன பிரகாஷ் இப்படி எல்லாம் பேசுற? நான் அதை யோசிக்கல. பின்னையே அழுவுறீங்க? என்னங்க நீங்க? ராஜு மாமா வேலைக்கு போகாம இப்படியே சோஃபாலே உட்கார்ந்து தூங்கிட்டு இருந்தா அக்கா என்ன பண்ணுவாங்க? நீ
சொல்லு பிரகாஷ், இது எத்தனை நாளைக்கு? இது நம்ம வீடுதான். யார் இல்லைன்னா அதுக்காக இப்படி உழைக்காம சாப்பிடுறது? சாரி அண்ணி, தப்பு என் மேலதான். நான் இதை அலோ பண்ணிருக்க கூடாது. கோர்ட்டு கேஸ் அலைஞ்சதுல இதுல கவனம் இல்லாம போச்சு. நீங்க எதுக்கு வருத்தப்படுறீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. ஏங்க, மாமாக்கு எங்கேயாவது வேலைக்கு ஏற்பாடு பண்ணா? இல்ல சத்யா, நீங்க வேலைக்கு சேர்த்து விட்டா அது உங்களுக்கு தான் அவமானத்தை தேடி தரும். வேலைக்கு போய் அங்க ஏதாவது தப்பு நடந்துன்னா அப்புறம் நீ தான் அழுவேன்னு அக்காட்ட சொல்லியிருக்காரு. சோம்பேறி ராஸ்கா, உழைக்காம இருக்கிறதுக்கு இது ஒரு சாக்கு. அண்ணி, இனி ராஜு பிரச்சனை ஏன் பிரச்சனை. நீங்க எந்த கவலையும் பட வேண்டாம். அவன் வேலைக்கு நான் பொறுப்பு. நீங்க அழ வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். என்ன நம்புங்க.